உள்துறை அமைச்சர் அவர்களே அதிமுகவோட இறங்கி போய் கூட்டணிக்கு வாங்குற கூப்பிடுற அளவுக்கு தான் பாஜகவோட நிலை இன்னைக்கு இருக்கா. நம்ம எல்லாருமே இந்த சின்ன தம்பி படம் பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம்னு ஒரு பைத்தியம் மனோரமா கட்டிக்கிறக்கா ஓடி வருவாப்ல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை இருக்குன்னு தான் நாங்க பாக்குறோம். இது ஒரு 10 நாளா கடையை திறந்துருக்காங்க. ஒருத்தவங்க கூட அந்த கடைக்கு போற மாதிரி தெரியல. அவர் எடப்பாடி என்ன நினைச்சிட்டாரு பாத்தீங்க அப்படின்னா, அவர் தான் ஒரு குட்டி ஜெயலலிதா நினைச்சிட்டாப்ல. மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணிக்கு வரணும்னு நீங்க தான் பிஜேபி தூது விட்டுட்டு இருக்கீங்க. யார் மூலியமா தூது விடுறீங்க? டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சு, ஐயா எங்களுக்கு ஏதாவது திரும்ப மலை எப்படி கூட்டணியை சேர்த்துக்க சொல்லுங்க, இந்த ஜெயக்குமார் பேச்சு இந்த வீணா போன KP முனிசாமி பேச்சையும் கேட்டு நாங்க தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தான் தூது விட்டு இருக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்ச வீட்டுல போடா எத்தனை தனியா திருந்து சொல்லிடுற, வாடா கூட்டு குடும்பத்தோட இருந்து பழையத்தோட அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி இந்த தமிழக ஊடகங்கள்லாம் பரப்புற மாதிரி போய் குற்றச்சாட்டு மாதிரி நீங்க அதிமுகவை தான் நீங்க கூப்பிடுறீங்க. அதிமுக இல்லாட்டி உங்களால கால் உண்ட முடியாது, கை உண்ட முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த கருத்து இல்ல. திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவை கூட்டணிக்குன்னு அழைக்கிறார்ன்ற மாதிரி ஒரு பொதுவான செய்தி சமூக வலைதளம் பரவிட்டு இருக்கு. அதற்கு பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து நாங்க எங்களுடைய எல்லா கதவுகளையும் கூட்டணி சம்பந்தமான அனைத்து கதவுகளும் அடைத்து விட்டோம், எங்களுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை என்ற மாதிரி மூத்த தலைவர்கள் அதிமுக தரப்புல இருந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன் ஒரு நாட்டினுடைய முக்கிய உள்துறை அமைச்சர் அவர்களே அதிமுகவோட இறங்கி போய் கூட்டணிக்கு வாங்குற கூப்பிடுற அளவுக்கு தான் பாஜகவோட நிலை இன்னைக்கு இருக்கா? மத்திய அமைச்சர் அரசியல் சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு யாராலும் வாங்கன்னு சொல்றாங்க. அப்படி வாங்கன்னு சொன்னா அது அதிமுகவை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் எனக்கு ஒரு நகைச்சுவையூற்ற ஒரு கதை உங்களுக்கு சொன்னா புரியும் நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த சின்ன தம்பி படம் பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம்னு ஒரு பைத்தியம் மனோரமா கட்டிக்கிறக்கா ஓடி வருவாப்ல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை இருக்குன்னு தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா கூட்டணி அறிவிச்சு நாங்க பிஜேபி கூட்டணி இல்லைன்னு பல இடத்துல அவங்க கடந்த 3-4 மாசமா பேசிட்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நாங்க குழு அமைச்சிருக்கிறோம், இந்த குழுல யாராலும் எங்கிட்ட உடன்படிக்கை பேசலாம், தொகுதியை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளா கடையை திறந்துச்சிருக்காங்க. ஒருத்தவங்க கூட அந்த கடைக்கு போற மாதிரி தெரியல. அது எப்படின்னா, இவர் எடப்பாடி என்ன நினைச்சிட்டாரு பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு குட்டி ஜெயலலிதா நினைச்சிட்டாப்ல. ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த ஆளுமை எடப்பாடிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது அவரே அவருடைய கேள்வியை கேட்டு அவர் சுய பரிசீலனை பண்ணிக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். அந்த காலத்துல கூட்டணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன்ல ஒவ்வொருத்தவங்க போய் தவம் இருப்பாங்க. அம்மா எங்களை கூட்டணியில சேர்த்துக்கங்கம்மா, எங்களுக்கு நீங்க இருந்தாத்தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த தேவனியில இவர் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அசூர பலத்தோட உலகத்துக்கே வழிகாட்டி கொண்டு இருக்கிற நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவங்க தலைமையில் இன்னைக்கு பாரதம் மிகப்பெரிய உன்னத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த வளர்ச்சி அடைந்த ஒரு பாரத நாட்டுல உள்ள மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணிக்கு வரணும்னு நீங்க தான் பிஜேபி தூது விட்டுட்டு இருக்கீங்க. யார் மூலியமா தூது விடுறீங்க? GK வாசன் அவர்கிட்ட போய் நீங்க டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சு, ஐயா எங்களுக்கு ஏதாவது திரும்ப மலை எப்படி கூட்டணியில சேர்த்துக்க சொல்லுங்க, இந்த ஜெயக்குமார் பேச்சு இந்த வீணா போன KP முனிசாமி பேச்சையும் கேட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தான் தூது விட்டு இருக்கிறாரு. எப்படி தூது விட்டு இருக்கிறாரு? எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. என்ன அப்படின்னு ஏன் வழி இல்லைன்னு எடப்பாடி யோசிக்கிறாரு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் இப்படித்தான் அவசரப்பட்டு அவங்க விட்டுட்டா மதுரையில் நான் இருக்கக்கூடிய மதுரை பகுதியிலே ஒரு கவுன்சிலர் பிஜேபி கவுன்சிலர் அங்க ஜெயிச்சிருக்கான். 3 இடத்துல 2வது இடத்துக்கு பிஜேபி வந்திருக்கு. அந்த இடத்துல 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்குங்க. 11 இடத்துல பிஜேபி 3வது இடத்துக்கு வந்திருக்கு. பல இடங்கள்ல பிஜேபியோட வேட்பாளர்னால ADMK கவுன்சிலர்கள் டெபாசிட் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் அவரை எடப்பாடி எடுத்து பார்க்க சொல்லுங்க. அவரை அந்த ரிப்போர்ட் அவருக்கு லேட்டா போயிருந்திருக்கு. போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஜெயக்குமார் பேச்சை கேட்டோமே, CV சண்முகம் பேச்சை கேட்டோமே அப்படின்னு இப்ப அவரு தலையில அடிச்சுக்கிட்டு தான் GK வாசனை தூது விட்டு போய் டெல்லியில போய் அவர் போய் அமித்ஷா எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமா ஒரு வாய்ப்பா அவர் சொல்லியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விட்டுட்டு போனா நம்ம சொல்றோம்ல, கல்யாணம் முடிஞ்ச வீட்டுல போடா எத்தனை தனியா திருந்து சொல்லிடுற, வாடா கூட்டு குடும்பத்தோட இருந்து பழையத்தோட அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு அமித்ஷா அவர் எல்லாருக்குமான ஒரு அழைப்பாதான் விட்டுருக்காரு. அதுல OPS வரலாம், டிடிவி வரலாம், தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் வரலாம், பாமக பாட்டாளி மக்கள் கட்சி வரலாம், யாராலும் வரலாம். இது தேசிய ஜனநாயக கூட்டணி, நாங்க உருவாக்குன கூட்டணி, நாங்க கட்டின வீடு, அந்த வீட்டுல யாராலும் வரலாம்னு எங்க மாநில தலைவர் ஆற்றல் மிகு
முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணன் அண்ணாமலை வந்து பலமுறை அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையெல்லாம் சொன்னமே தவிர்த்து குறிப்பிட்ட மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த தமிழக ஊடகங்கள்லாம் வந்து பரப்புற மாதிரி பொய் குற்றச்சாட்டு மாதிரி நீங்க வந்து அதிமுகவை தான் நீங்க கூப்பிடுறீங்க, அதிமுக இல்லாட்டி உங்களால கால் உண்ட முடியாது கை உண்ட முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த கருத்து இல்ல. நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை வந்து தவறான மக்கள் மத்தியில கொண்டு போய் நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. இன்னைக்கு இளைஞர் எல்லாருமே அண்ணாமலை பக்கம் இருக்காங்க. அண்ணாமலை நம்பி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து வெற்றி நடை போடுகிறதுன்னு மாற்று கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க. நாங்க சொல்லல, மாற்று கட்சியில இருக்கிறவங்க என் நண்பர்கள் வந்து திமுக இருக்கிற முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க கூப்பிட்டு சொல்றாங்க நம்மகிட்ட, சார் நீங்க அண்ணாமலை சார் பயங்கரமா பண்றாரு, முதர்ந்த தலைவர்களுக்கும் இப்போ உள்ள தலைவர்களுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிரொலிக்கும். அதை நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க கண் கூட. அதுக்கப்புறம் தெரியும் அமித்ஷா வந்து எவ்வளவு பெரிய சாணக்கியாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் தின சேவல்